டோர்னமெண்ட்ல இது கடைசி லீக் மேட்ச் 125 தான் அடிச்சாங்க. அது சேஸ் பண்றதுங்கிறது சவாலா கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா சவாலா கொடுக்கலங்க. ஈஸியாவே சேஸ் பண்ண விட்டாங்க. ஸோ ஒரு மேட்ச் 4 பாயிண்ட் கிடைக்கும். பங்களாதேஷ் லீக் 4 பாயிண்ட். ஸோ நீங்க அப்போ 5 மேட்ச் 20 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 5 மேட்ச் 20 பாயிண்ட் 16 பாயிண்ட் இதுக்கு பிளே ஆஃப் தகுதி பெறுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டீம் வந்து பேட்டிங் ஆடுற டீம், பவுலிங் பண்ற டீம் வந்து பவுலிங் பண்ற டீம் வந்து ஒரு பாயிண்ட் எதிர்த்து விட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் 15 ஒருத்தர் நாட் அவுட்லைனா இதுல 84 ரன்ல தான் விக்கெட்டே முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் விக்கெட்டு முன்ன 100 ரன் இருந்தாங்க. ஆனா அந்த பால் வந்து அவர் சரியான டைமிங் பிளஸ் சரியான பிளேஸ்மெண்ட்ல எல்லாமே சரியா பண்ணாரு. ஆனா என்னன்னா அவர் வந்து சிறிய கவலை மட்டும் கொஞ்சம் செலுத்தா முட்டாரு. கவலை மட்டும் செலுத்தி இருந்தாரு. அதுவும் 4 இருக்கும். 10 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்ச வின் பண்ணிருக்க முடியும். அது மட்டும்தான் கொஞ்சம் பவர் செலுத்தணும். ஆனா அது அந்த ஒரு பவர் செலுத்தாம இது பண்ணிட்டாரு, விக்கெட் ஆயிட்டாரா. அது மட்டும் சேவ் பண்ணிருந்தா 2 பேர் ஃபிட்டா இருப்பாங்க டீம்ல. ஏன்னா அந்த மாதிரியான பேட்டிங் ஆடினாங்க பவுலிங் போட்ட டீம். அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு அற்புதமான பேட்டிங் ஆடினாங்க. அதுவும் வந்து பார்த்து ஒரு விஷயம். இவங்களும் இப்போதைக்கு பேட்டிங் பண்ற டீம் 9வது விக்கெட் 10வது விக்கெட் இருக்காங்களா கடைசி இருக்கும் மேட்ச கொண்டு போனாங்க. அதாச்சு ஒரு எவ்வளோ 70க்கு 7 விக்கெட் விண்டு 70க்கு 7 80க்கு 10 அப்படின்னு தவிச்சிட்டு இந்த டீம 125 ரன் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் 100 வராதுன்னு ஃபேன்ஸ் எல்லாமே நினைச்சுப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் 125 ரன் கூட்டிட்டு போனாங்க. அந்த கிரெடிட் எல்லாமே இவங்க தான் கஷ்டப்பட்டு போராடினாங்க. அதுவும் இந்த பயங்கரமான போலிங் இதுலயும் போராடினாங்க. ஸோ அதனால 125ல ஆள் விட்டுறாங்க. அவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் 130 வந்துருக்கும். 130 129 அந்த மாதிரி வந்துருக்கும். ஆனா அவங்க அதுக்குள்ள அவுட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ போராடுவாங்க சொல்லுங்க. அவங்களும் போலர் தான், எவ்வளோ போராடுவாங்க போலர். அதனால அவங்களே அவுட் ஆயிட்டாங்க. அவங்களும் டயர்டா இருந்து அவுட் ஆயிட்டாங்க அவங்களும். அதனால 125 ரன் தான் வச்சாங்க இவங்க. ஆனா நம்ம டீம் சும்மா கில்லி மாதிரி வச்சு இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் தெரிவிங்க. உங்க ஆதரவு எனக்கு தெரிவிங்க. அப்பதான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ்லாம் போடுறதுக்கு நான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு எனக்கு உங்க ஆதரவு வேணும் சரிங்களா.
இப்போ பிளே ஆஃப்ல 4 டீம் தான் செலக்டட். அதை வச்சு இவங்க 20 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. 2வது டீம் 12 பாயிண்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 3வது டீம் 8 பாயிண்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 4வது டீம் எப்படின்னு தெரியும். 4வது டீம் 4 பாயிண்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 5வது டீம் எப்படின்னு தெரியல. அதுதான் ஒரு சின்ன குறையா இருக்கு. 5வது டீம் 6வது டீம் மொத்தம் 6 டீம் இருக்குல்ல. 6 டீம்ல ஒரு டீமுக்கு தான் 4 பாயிண்ட் கிடைக்கும். மிச்சம் மீதி 2 டீம் எப்படின்னு தெரியல. அதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா 4வது இடத்துக்கு தான் இப்போதைக்கு பயங்கர டஃப் ஆகும். இந்த 4வது 5வது 6வது இடத்துல தான் 4 பாயிண்டோட இருக்காங்க. அவங்களுக்கு தான் பயங்கர டஃப் ஆக போகுது மேட்ச். அவங்களுக்கு தான் பயங்கர டஃப். யார் பிளே ஆஃப் யார் பிளே ஆஃப் இல்லைன்னு அது தீர்மானிக்கணும்னா அவங்களுக்கு ரன் ரேட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ரன் ரேட் இருந்தால் மட்டும்தான் பிளே ஆஃப்ல வர முடியும். நல்ல ரன் ரேட்டு 4 பாயிண்ட் கூட பரவாயில்ல. நல்ல ரன் ரேட் ஒரு இருக்கணும். அப்புறம் அந்த டீம் பிளே ஆஃப் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த டீம் 3வது பிளேஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம இப்போ டீம் 3வது பிளேஸ் இருக்கு. அதனால அது கண்டிப்பா டேரக்டா பிளே ஆஃப்க்கு வந்துடும். ஸோ இன்னும் 3 டீம்ஸ் இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை இப்போதைக்கு இந்த பேட்டிங் ஆடுற டீம் யார் வந்தாலும் சரி அச்சு நொறுக்கிற மைண்ட்லேயே இருக்காங்க பிள்ளைக்கு. யார் எப்படி பால் பார்த்தாலும் சரி அச்சு நொறுக்கணும் மைண்ட்ல இருக்காங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி ஒரு செட்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல யார் வந்தாலும் சரி அச்சு நொறுக்கணும் பிளான். உங்களோட பிளான். ஆனா இதுல என்னன்னா கிரவுண்ட்ல கம்மியான பேருங்க தான் இருக்காங்க. கிரவுண்ட்ல கம்மியான பேர் இருக்காங்க. அங்க பாருங்க அங்க கம்மியான பிளேயர் தான் இருக்காங்க. அங்க இங்கெல்லாம் கம்மியான பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அதிக பிளேயர்ஸ் வரல. அந்த கம்மியான பிளேயர்ஸ் பாருங்க. எவ்வளோ நாய்க்காலி காலியா இருக்கு பாருங்க. எவ்வளோ நாய்க்காலி காலியா இருக்கு. எவ்வளோ எது காலியா இருக்கு பாருங்க. எவ்வளோ டிக்கெட்ஸ் காலியா இருக்கு பாருங்க. அதெல்லாமே கொஞ்சம் இங்க பாருங்க எவ்வளோ நாய்க்காலி காலியா இருக்கு பாருங்க. இங்கேயும் அது மீறி ஜெயிச்சோம். செம்மையா இருந்துச்சு மேட்ச். ஒரு விக்கெட் வின் பண்ணிட்டோம்.